மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒருமித்து தெய்வ சமூகத்தில் வர இவ்விதமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நேரலையின் மூலமாக இந்த வார்த்தைகளை தூரத்திலிருந்து கவனிக்கிற ஆமென் ஒலிபெருக்கியின் மூலமாய் தூரங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மோடு பேசுவாராக. கடந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கிருபை பொருந்தின நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கடந்த இரவிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். கடந்த பகல் வேளையிலும் ஒரு குடும்பங்களின் அடிப்படையாக இருக்கிற சில காரியங்களை குறித்து படிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய கிருபையில் காணப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த இரவு நேரத்திலும் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 9ஆம் வாக்கியத்தை இப்பொழுது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அல்லேலூயா. இந்த பகுதியை கடந்த இரவில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் பரிசுத்த கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஒரு கணம் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்தில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இதுவரை பாடுவதற்கு உதவி செய்தீர், துதிப்பதற்கு உதவி செய்தீர், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்தீர். நம்முடைய தாசனை கர்த்தர் வல்லமையாய் நம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் பயன்படுத்தின நம்முடைய மகா பெரிய கிருபைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். குறிப்பாக இந்த இரவில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆசையோடு வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று. எங்களை மறுபடியும் புறமிடுகிற, எங்களை மறுபடியும் சீர்தூக்கி பார்க்கிற, எங்களை மறுபடியும் தேவ சித்தத்திற்குட்படுத்துகிற, எங்களை மறுபடியும் தேவ அன்பிலே உருவாக்குகிற கிருபை பொருந்தின வார்த்தைகள் இந்த தேசத்தில் எங்கள் மேல் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே எல்லாவற்றையும் செய்யுங்கள், முடிவிலே அப்பிரயோஜனமான மனிதன் என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று படிப்பித்தீ. இந்த ராத்திரி வேளையிலும் நீர் படிப்பித்ததனால் அல்ல ஆண்டவரே, உண்மையிலேயே நாங்கள் எங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்கள் திறமையினால் உண்டானது அல்ல, எங்கள் கல்வி அறிவினால் உண்டானதும் அல்ல, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலும் உன்னதமானவருடைய கிருபையினாலும் உண்டானது ஆண்டவர். இந்த இரவில் இந்த சப்த எல்லை முழுவதும் மேலான பிரசன்னம் இருக்க, மேடையில் பிரசன்னம், மைதானத்தில் பிரசன்னம், சத்த எல்லை முழுவதும் அது பிரசன்னம். இந்த சப்தத்தை எங்கெல்லாம் எத்தனை நாடுகளில் கேட்கிறார்களோ அத்தனை தேசங்களிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இடைபடும் தடைகளை மாற்றும் ஒரே சிந்தனையோடு நம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த
இரவு நேரத்தில் நாம் வாசித்து முடித்த சில காரியங்களிலிருந்து நாம் இந்த இரவில் தொடரப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது 5வது வசனத்தை ஒன்று கவனிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்றவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2 மிக முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதே வசனத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்காக இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் எவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், எவைகள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவைகள் நமக்கு தேவையோ அவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையில் எவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? ஒன்று, அந்த சபைக்குள் இருந்த விசுவாசத்தை கண்டு அவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. அந்த சபையை அவர் தூரத்தில் இருந்து கவனிக்கிறார். அந்த சபையில் விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசம் செயல்படுகிறது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பை அவர் பார்க்கிறார். எப்பொழுது சபையிலே ரட்சிப்பை கவனிக்கிறாரோ அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாமும் ரட்சிக்கப்பட்டவர்களை காணும் பொழுது அவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களை தம்மில் பரிச்சயப்படும் பொழுது அவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். காரணம், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பாத்தியம் அவனுடைய ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்படும் பொழுது, ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது பிள்ளைக்கு திருமணம் ஆகி ஒழுங்காகி விட்டதா என்று நாம் ஒருவரை ஒருவர் பரிச்சயப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அறியாமலேயே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிடுகிறோம். காரணம் என்ன? பிள்ளைகள் வெகு நாட்கள் விரும்புகிற காரியங்கள். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பிள்ளைக்கு நடைபெறுகிற திருமணத்தை விட, ஒரு வீடு கட்டப்படுகிறதை விட, ஒரு குடும்பத்திலே மிக நேர்த்தியாகவும் வரவேற்கப்படுகிற மிகப்பெரிய காரியம் என்பது அந்த குடும்பத்தில் உண்டாகிற ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அல்லேலூயா, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நான் எத்தனை சம்பாதித்தாலும் என் ஆத்தும ரட்சிப்பிற்கு ஈடாகது வராது. காரணம், ஒரு மனிதன் ஒருவன் ஆத்தும ரட்சிப்பை கிரயம் செலுத்தி வாங்கினானே ஆனால் ஒரு உலகத்தை கிரயமாக கொடுத்தாலும் சாத்தியப்படாதான். ஆகவே நம் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைக்குமானால் முதலாவது நன்றி சொல்ல வேண்டிய ஒன்று, தெய்வம் நமக்கு தந்திருக்கிற பெரிய ரட்சிப்பை குறித்தாகும். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரியவர்களிடத்தில் இதைத்தான் பார்க்க முடியும். உலகம் கலந்த ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். உலகம் கலந்த ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திற்கடுத்த நன்மைகளை கண்டு பரவசப்பட்டு விடுவார்கள், சந்தோஷப்பட்டு விடுவார்கள். ஆமென். யோவான் சொல்லுவார்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை விட வேறே ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு நல்ல ஆவிக்குரியவனுக்கு
பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் சம்பாதித்த உலகத்தின் சம்பாத்தியம் அல்ல, என் பிள்ளைகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உவமையை நமக்கு சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் ஒருவன் மரிக்கிறான், தரித்திரன் ஒருவனும் மரிக்கிறான். இந்த உலகத்தில் ஒருவன் பூரண சௌக்கியத்தோடு வாழ்கிறான். இன்னொரு மனிதன் இன்னொருவனுடைய மேஜையில் இருந்து விழுகிற அப்பத்துணிக்கைக்காக நாயை போல ஏங்கி திரிகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு செல்லுகிறான். இந்த உலகத்திலே ஒரு நேர உணவின்றி தவித்தவன் அபிரகாமனுடைய மடியில் அவன் இளைப்பாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வைப்பதற்கு இடமில்லாமல் போகிற அளவிற்கு தன்னுடைய சொத்தை செல்வத்தை சேர்த்த மனிதனுக்கு இரவிலே தெய்வம் தரிசனமாகி, மதிகேடனே மதிகேடனே, இன்று இரவில் உன்னுடைய பிராணன் உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் நீ சம்பாதித்தவைகள் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேட்ட. ஆமா, அந்த பகுதியை பார்க்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். வைக்க முடியாது. சாதாரணமா சில ஆட்களுக்கு தோத்திர வைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு வருத்தப்படுவாங்க. இவன் எதுக்கு வருத்தப்பட்டானா? என் நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது, அதை வைப்பதற்கு போதுமான களஞ்சியம் இல்லையே என்றவன் வருத்தப்பட்டான். இரவிலே வைக்க இடமில்லாத அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனை இந்த உலகம் எவ்வளவு மதிக்கும் இல்லைங்களா? சாருன்னு சொல்லுவாங்க, ஐயான்னு சொல்லுவாங்க, அன்னையார்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேல நிறைய சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இரவிலே வந்து அழகாய் கூப்பிடுகிறார், தோத்திரம் மதிகேடனே என்று கூப்பிடுகிறார். நம்ம ஊர்ல இப்ப பண்ணையார் என்ற வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, நிலக்களார் என்று சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. என் நினைவு சரியானால் இந்த மனிதன் ஒருவேளை அந்த தேசத்தை உள்ளடக்குகிற நல்ல ஒரு பண்ணையாரா இருந்திருப்பார். ஆமா, ஆனா ஆண்டவர் இரவிலே வந்து சொல்லுகிறார், மதிகேடனே. என் லாங்குவேஜ்ல சொல்லட்டா, அறிவுகட்ட பயலேன்னு கூப்பிட்ட. என்ன, நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலே மரிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எதையும் எடுத்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருமுறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்டது. இந்த உலகத்துல நம்ம ஜீவனோடு இருக்கும் காலத்தில் ஒன்று சம்பாதித்திருப்போம், ஆனால் மரணத்திற்கு பின்பு அது உதவி செய்ய வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், ஆத்தும ரட்சிப்பு மட்டுமே. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனாலதான் ஆவிக்குரிய கூட்டங்கள் சுவாசத்திற்கு அடுத்த காரியங்களில் முக்கியப்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய செல்வத்தை முக்கியப்படுத்துவதில்லை, அவனுடைய பண திரட்சியை முக்கியப்படுத்துவதில்லை, அவனுடைய பதவியை முக்கியப்படுத்துவதில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஒரு மனிதனிலே ரட்சிப்பு உண்டாயிருக்குமானால் அவனுக்காக தெய்வத்தை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெய்வம் தந்திருக்கிற எல்லா நன்மைக்கு வேண்டியும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்துல மிக பிரதானமாய் இருக்க வேண்டிய ஒன்றென்ன? என் தேவன் எனக்கு கொடுத்த ஆத்தும ரட்சிப்பு. இரண்டாவதாக அந்த சபையில் இருக்கிற இரண்டாவது குணம் என்ன? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அன்பை அந்த சபையில் அவர் பார்க்கிறார். அதைத்தான் கடந்த இரவில் நாம் தியானித்தோம். அந்த இரண்டு காரியங்களும் அந்த இடத்தில் இருப்பதாக எப்பாப்பிராவின் மூலமாக அவர் கேள்விப்படுகிறார். அவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவாலயம் சென்று கொண்டிருக்கிறேன், தேவ ஆலயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவரில் சந்தோஷப்படுகிற சுபாவம் ஒன்று விசுவாசமும், ரெண்டு தெய்வ சிநேகமும்.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வரும்பொழுது நான் ஏற்கனவே நேற்று இரவில் பதிவிட்டேன். ஆமீன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை காண்பாரோ 2 அன்பு என்ன செய்துவிடும்? தணிந்துவிடும். ஆகவே ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நான் மிக முக்கியமாய் சொல்லுகிற காரியம், இந்த 2 காரியங்களுக்காக நம்முடைய சபைகளில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய விசுவாச ஜீவிதத்திற்கும் தெய்வ சுநேகத்திற்கும் தெய்வ சுநேகத்தில் உண்டாகின ஜீவிதத்திற்கும் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. அல்லேலூயா. இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்காக நாங்க என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தையை 5ஆம் வசனத்தை ஒன்று கடைசி பகுதி எல்லாரும் ஒன்று பாருங்க. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சரி, அப்படியே 9ஆம் வசனம் வரைக்கும் வாருங்க. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், தொடர்ந்து படிங்க, உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நன்றாய் கவனிக்கணும். பவுலின் அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுதும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பொழுதும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல். இடைவிடாமல். ஒரு மனுஷன் இந்த அளவிற்கு ஒரு சபைக்காக, ஒரு சபைக்காக, ஒரு தேவ பிள்ளைக்காக அவர் ரிஸ்க் எடுக்கிறார், அவர் கடினமாக பிரயாசப்படுகிறார் என்றால் அவர் தேவை என்று நினைக்கிற காரியம் மிக முக்கியமான காரியமாய் இருக்கும், இல்லைங்களா? எதற்காக ஜெபிப்போம்? தேவையானவைகளுக்காக ஜெபிப்போம், அப்படிதானே? இப்போ நம்ம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம், சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம், சில ஜெபம் பண்ணதையும் மறந்துருவோம். ஆனா சில காரியங்களுக்காக நம்மால ஜெபித்து விடவும் முடியாது, ஜெபித்து மறக்கவும் முடியாது. சில காரியங்களுக்காக ஆமென் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உங்களுக்காக நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன்ப்பா, எப்பொழுதும் ஜெபிக்கிறேன். அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தையை என் பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திற்குள்ளே மிக நேர்த்தியாக அழுத்தமாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இடைவிடாமல் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார். தோத்திரம் பாஸ்டர் ஜோஷுவா இருக்கிறார், அவருக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதை நான் என்ன செய்கிறேன்? உணர்கிறேன். பிள்ளைக்கு ஜெபம் தேவைப்படுகிறது, அந்த சபைக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அதை மிக இன்றியமையாத ஒன்றாக நினைக்கிறேன். ஆகவே இவர் இத்தனை தூரம் மிக தெளிவாக அவர் இடைவிடாமல் எப்பொழுதும் அவர் ஜெபிப்பார் என்று சொன்னால், இனி அவர் சொல்ல போகிற காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மிக 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 இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி. இப்ப மறுபடியும் நம்ம எந்த வசனத்தை பார்க்கணும்? 9வது வசனத்தை பார்க்குவேன். 9ஆம் வசனத்தை பார்க்குவேன். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிக்கலாமே, இல்லையா? இடைவிடாமல் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்ட்டு எவைகளுக்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவைகளுக்காக அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சபை, ஒரு மனிதன் சபைக்குள் வந்துவிட்டார், மனம் திரும்பினார்,
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், சபையிலே தவறாமல் என்ன செய்கிறார்? வந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஓகே, இவர்தான் நம்முடைய சபையின் விசுவாசி. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய தோத்திரம் மேக்சிமம் என்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஆமென். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2 தொடர்ந்த வசனங்களை படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இந்த வார்த்தையை கவனிக்கணும். நித்திய நியாயம் தீர்ப்பு என்பவைகளாகிய, அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அஸ்திபாரங்களாக்க நம்ம இதுவரை படிச்சது. இதுதான் ஆத்மீக ஜீவிதத்தினுடைய பவுண்டேஷன். ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான். ஒரு மனிதன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தெய்வத்திற்காக வாழ தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லுவானால், இங்கே இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறவைகள் மூல உபதேச வசனங்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. பல திருச்சபைகளுக்கு செல்கிறவர்கள் இன்று இரவிலே மைதானத்திலும், இன்று இரவிலே என்னுடைய சத்த எல்லையிலும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் எந்த சபைகளுக்கு செல்கிறீர்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் சபையிலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட மூல உபதேசங்கள் அடிப்படையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சபைக்காக அல்ல, நாம் நமக்காகத்தான் சபை. அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சபை ஒழுங்குக்காகவோ சபைகளின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டியவர்கள் அல்ல நாம். பல சபைகள் பலதரப்பட்டவர்களாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை போதகர். நான் இப்பொழுது புல் காஸ்பல் சபையிலே நின்று கொண்டிருக்கிறேன். சிலர் மாரநாதாக்காரர்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். யெகோவா நற்சென்னை சபைக்காரன் மண்டையாட்டி கொண்டிருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட சபைகள் ஒருங்கிணைந்துதான் கிறிஸ்தவம். சபைகளும் ஸ்தாபனங்களும் பல மனிதர்களினால் தேவனுடைய கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? ஆனால் சபைகளும் சங்கடனைகளும் மனிதனுக்காக அல்ல, அவை சபைகளுக்காக அல்ல. மனிதனுக்காக தான் சபை, ஸ்தாபனங்கள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தாபனம் இதை சொல்லுகிறது. ஸ்தாபனம் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஸ்தாபனம் இது என்ன சொல்லுகிறது? தலைமை பாஸ்டர் இப்படித்தான் சொன்னார். தலைமை பாஸ்டர் சுடு தண்ணியில குடிச்சா அவளுக்கு ஜலதோஷமா இருக்கும், எனக்கு பச்சை தண்ணியில குளிச்சா ஒரு சீக்கும் வராது. நான் நல்லா கவனிக்கணும். தலைவர்களுக்காக அல்ல சபை, ஸ்தாபனங்களுக்காக அல்ல ஆத்துமாக்கள். என்னை நித்திய ராஜ்யம் சேர்ப்பதற்குத்தான் சபை. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டியா? உங்களுக்கு கையில புண்ணு. பலதரப்பட்ட ஸ்தாபனங்களை நாம் சந்திக்கிறோம் அல்லவா? எப்ப ஒரு ஸ்தாபனத்தின் ஒழுங்கு இன்னொரு ஸ்தாபனத்துக்கு செட் ஆகல. இவன் குளிச்சா சரிங்க, இவன் குளிச்சா தப்புங்க. இவன் ஆப்புல நிக்க, அவன் புள்ள நிக்க, வேற கோணம். நம்ம இப்ப சரிப்படாது. சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை. நீங்க எந்த சபையினுடைய விசுவாசிகளா இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை பிரதர். ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியமும் 2ஆம் வாக்கியமும் சொல்லுகிற அடிப்படை உபதேசம் உங்கள் சபையில் இருக்குமானால், இது நீங்கள் பின்பற்றுகிற சபை உங்களை பரலோகம் சேர்க்கும் தகுதி உடையது. அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. இந்த உபதேசங்களுக்கு மாறாக இன்றைக்கு பிரசங்கிக்கிற நான் வந்து சொன்னாலும் என்ன வீட்டில் ஏத்தாதேன்றேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. அம்மா தும்மிருச்சு, சரிதானா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கை தூக்கி சொல்லணும், சத்தமா சொல்லணும்.
ஒரு முறை கூட சொல்லணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், அடுத்த வார்த்தை ஒண்ணு முடியுது, 2ஆம் வசனம். வாசி மக்கள், அதுதான் நான் போட்டாச்சு ஒரு தடவை கூட. நீ என்ன போடுக? நீ பூரணராகும்படி கடந்து போவோமாக. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பூரணராகும்படி கடந்து போவோமாக. 40 வருடம் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ இன்னும் பூரணராகும்படி கடந்து போகணும். ஆமென். 50 வருட ஊழிய அனுபவம் உள்ள போதகர் சொல்லுகிறார், நான் 50 வருடம் நான் ஆண்டவரை சேவித்து வருகிறேன். அவருக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது? இன்னும் பூரணராகும்படி கடந்து போகணும். ஆமென். 20 வருடமாய் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த தெய்வத்தை வேதம் சுமந்து ஆராதிக்கிறேன் என்று ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி சொல்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? இன்னும் பூரணர் ஆகும்படி கடந்து போகணும். அதுதான் நேரமே சொன்னேன். தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட ஜீவிதத்திலே தோத்திரம் மேக்சிமம் என்ற லெவலே இல்லை. பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் உள்ள ஒருவனை கண்டால் அவனிடத்தில் என்ன சொல்லணும்? இன்னும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. இப்ப இவர்கிட்ட 8 கிலோ பரிசுத்தம் இருக்கு, இனி 2 கிலோ உண்டுன்னா போரும். அப்படி கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன நீங்க ஒரு மாதிரி உலக்கை முழுங்கினது போல இருக்குதுயா? இப்போ இந்த கார் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அதுல ரேடியேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அதுல குறைந்த தண்ணீர் அளவு, குறைந்த அளவு, தண்ணீரின் அளவு அதிக அளவு, அதுக்கு மேல கூடவும் கூடாது, இதுக்கு மேல குறையவும் கூடாது, அப்படி இருக்கும். அது அதில் மட்டும் இல்ல, ஆயில் டேங்க் எல்லாத்திலையுமே இருக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி கிடையாது. சுவாசத்தில் இருக்கிறாயா? இன்னும் விசுவாசத்தில். அதான சொல்லுகிற நீதி செய்கிறவர். அப்ப நீதி செய்கிற ஒருவனை நம்முடைய சபையில் கண்டால், தேங்க்யூ பிரதர், நீங்க செய்கிற நீதி மகிமையானதுன்னு சொல்லி அவருக்கு கிராஜுவேஷன் கொடுக்க முடியாது. என்ன, மறுநாள் காலையில சூரிய உதயம் ஒன்று உண்டு. அவர் உயிரோடு இருந்தால் அவர் இன்னும் என்ன செய்யணும்? நீதி செய்யணும். பரிசுத்தம் உள்ள ஒருவனை கண்டால், தேங்க்யூ பிரதர், நீங்க நேற்று ராத்திரி வரை பார்க்கும்போ நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தியா? வெள்ள சாரியும் கட்டி வந்தப்போ தேவதூதனை கண்ட போல இருந்து இது போறன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில மறுபடியும் சூரிய உதயத்தை அவன் காண்பான். அவனுக்கு நாளை காலை மறுபடியும் தேவ கிருபை தேவைப்படும். அப்ப அவனை பார்த்து நான் என்ன சொல்லணும்? இன்னும் பரிசுத்தமாக. அப்ப இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் என்னை, ஆண்டவர் சபையை, என் அருமையான தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரே ஒரு அடிப்படை, இன்னும் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோமே, ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை புதிதாய் தெரியவில்லையா? வேத வாக்கியங்கள் புதிதாய் தெரியவில்லையா? வேத வசனங்கள் புதிதாய் தெரியவில்லையா? எத்தனை வருடம் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு வசனங்கள் வாசிக்கும் பொழுது அது என்னை படிப்பிக்கிறது, அது எனக்கு கிருபை கொடுக்கிறது, அது என் தவறை உணர்த்துகிறது. இன்னும் இன்னும் என்னை தேவனுடைய சமூகத்திலே அது என்னை நெருங்க பண்ணுகிறது. காரணம் என்ன? இந்த உலகத்திலே ஒருவன் பூரணமடைய முடியாது. இந்த உலகத்தில் ஒருவன் பூரணம் அடைய வேண்டுமானால் அது உன்னதமானவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது மட்டுமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையை நிஜமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை திருவிருந்து ஆராதனை ஒன்றை நடத்துவதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அக்காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையோடு தொடர்ந்து திருவிருந்து நடத்தும் நாட்கள். இப்பொழுது அப்படி அல்ல. அன்னைக்கு திருவிருந்து நடத்துவதற்காக பிரசங்கம் எல்லாம் முடித்துவிட்டு, தோத்திரம், இப்படியே நின்று சொல்லுகிறேன், திருவிருந்து பகுதி நமக்கு வருகிறது, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, முன்னால வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன ஒரு வார்த்தை ஜெபிக்கணுமா இல்லையா, ஜெபமனணுமா இல்லையா? தோத்திரம். இத மாதிரிதான் அப்போ ஒண்ணு இருந்துச்சு, ஒரு மேஜை. அதுக்கு கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே நானும் திருவிருந்து கொடுக்க போறேன்ப்பா, என்னையும் கிளப்பிடப்படாது இல்லையா,
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி இட்டார். ஏறத்தாழ 8-9 நிமிடங்கள் மேஜைக்கு பின்புறம் ஜெபிக்க போன போதகரை காணவில்லை. நான் இங்க ஜோம் பண்றேன், எல்லாரும் முன்னால வந்துட்டு மேடைய பெப்பரப்பேன்னு பார்க்கிறேன், பாஸ்டரை காணும். இங்க கேள்வி விடை நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லிட்டு உட்கார்ந்தேன், திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கு அல்லது ராப்போஜனம் எடுத்துக்கொள்வதற்கு அவருடைய பந்தியை ஆச்சரிப்பதற்கு தகுதியானவர்கள் முன் வாருங்கள் சொல்லி நான் உட்கார்ந்திருக்கேன். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த பந்தியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தார், என்னையும் ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு பதில் சொல். நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு ஒரு பதில் சொல் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். இந்த கேள்வியை நான் முற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறைகளில் ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் என்னோடு பேசுவதை நான் உணர்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன அநேக சப்தங்களில் இந்த சப்தம் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் ஒரு கேள்வி இடுவேன், நீ எனக்கு சொல் என்று சொன்னார். நம்ம ஆண்டவர் கேள்வி இடும் பொழுது நம்ம பதில் சொல்லுவதில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஒண்ணு என்ன சொல்லி இருக்கணும், ஆமா சொல்லணும், இல்ல சொல்லணும். ஆனா அந்த மனுஷன் ரொம்ப தெளிவான ஆளு, நீர் அறிவீர் சுவாமி. அதனால என்ன அர்த்தம், ஆகுமா ஆகாது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதுதான் அது. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கேள்வி பரிசுத்த ஆவியானவர் சொன்னவுடனே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு கேள்வி, ஆண்டவரே பரிசுத்த தகப்பனே, நீர் என்னிடத்தில் கேள்வி இடுவதல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதேனும் ஒன்றை கற்றுத்தர விரும்புவீரானால் இந்த பகல் வேளை நீர் எனக்கு கற்றுத்தர வேண்டும், மரிக்கும் வரை அதை கடைபிடிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி என்ன, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் எனக்கு முன்பதாக ஆயத்தமாய் இருக்க முடியும் என்று நீ எனக்கு சொல் என்று கேட்டார். நான் என்ன சொன்னேன் சபைக்கு, அவருடைய பந்திக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் முன் வாருங்கள். ஆண்டவர் கேட்ட கேள்வி, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் எனக்கு முன்னே ஆயத்தமாய் இருக்க முடியும் என்று நீ எனக்கு சொல் என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கு முன்னே பதில் சொல்லுவதற்கு எனக்கு அன்றும் திராணி இல்லை, இன்றும் திராணி இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய கேள்விகள் நான் புரிந்து கொள்கிறேன், இதை சொல்லுவதற்கு தகுதி எனக்கு இல்லை. என் தகப்பன் ஏதேனும் ஒன்றை எனக்கு கற்றுத்தர விரும்பினால் எனக்கு கற்றுத்தாருங்க, மரிக்கும் வரை கடைபிடிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எனக்கு முன்பதாக தகுதியாக இருக்க முடியாது, நான் ஒருவனை தகுதிப்படுத்தாத பட்சத்தில். அல்லேலூயா. நான் ஒருவனை தகுதிப்படுத்தாத பட்சத்தில், அது திருவிருந்தாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், ஒரு சபை பணியாக இருக்கலாம், ஒரு பணிவிடையாக இருக்கலாம், ஒரு இசை மீட்டுதலாக இருக்கலாம், ஒரு ஆராதனை நடத்துதலாக இருக்கலாம், ஒரு பிரசங்கமாய் இருக்கலாம், ஆமே தோத்திரம், ஒரு விசுவாச ஜீவிதமாய் இருக்கலாம். நீங்களும் நானும் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதும் அமர்ந்திருப்பதும் பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதெல்லாம் தகுதிப்பட்டதினால் அல்ல, தகுதிப்படுத்தப்பட்டதினால். அல்லேலூயா. இதை ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஆமேன் என்று சொல்லலாம். நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா. நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா. நம்மை தகுதிப்படுத்தின தெய்வத்திற்கு ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நான் இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தானத்திலே பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்கள் சங்கிலியை காலில் கட்டினவர்களாய் நுழைந்தார்கள். அவர்கள் நின்ற அதே இடத்தில் இன்றைக்கு என்னுடைய கால்களில் சங்கிலியே இல்லை. நான் தைரியமாய் வருவதற்கு காரணம் ஆமென், தகுதிப்பட்டதினால் அல்ல, தகுதிப்படுத்தப்பட்டதினால். அதனாலதான் சொல்லுவேன்,
தம்பி ஜோஷுவாவை குறை சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. தம்பி டேவிட்டை குறை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. அண்ணாவை குறை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. அவர்களை தகுதிப்படுத்தி அங்கு அமர வைத்தார். அவர்களை தகுதிப்படுத்தி அங்கு அமர வைத்தார். அவரை தகுதிப்படுத்தி அங்கு அமர வைத்தார். என்னை தகுதிப்படுத்தி இங்கு அமர வைத்தார். உங்களை தகுதிப்படுத்தி அங்கு அமர வைத்தார். இந்த இடத்தில் இருக்கிற ஒருவரும் நாமாக வந்தவர்கள் அல்ல, தெய்வத்தால் கொண்டு வரப்பட்டவர்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கைகளை தட்டி ஒரு கணம் அந்நிய பாஷையில் தெய்வத்தை ஆராதித்தால் நலமாயிருக்கும். உடரபதுரிவி சந்தலாரிவிக்கும் உடரபதுரபலவசியாலமா. நான் ஒவ்வொரு நாளிலும் தெய்வத்தால் தகுதிப்படுத்தப்பட்டவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே நின்றிருக்கிறேன். அதுதான் உண்மை. நின்றதல்ல, தெய்வம் என்னை நிறுத்தினது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்து. நீங்க எப்படி ஓடுன எப்படி ஆக்கும்? அந்த பாவத்தை என்னது கொண்டு வச்சிருக்கு பிள்ளை? தோத்தர் அல்லேலூயா. கரெக்ட். பாவம் நம்ம பிள்ளை இல்லாமே. ஆமா, ஒரு நிமிஷம் எழும்பி நின்று பாடுவோமா? கொஞ்ச நேரமாச்சுல உட்கார்ந்து எழும்பி பாடிட்டு அப்புறம் உட்காரு. எந்திரி. அல்லேலூயா. நீ ஆரம்பிக்கிறியாம்மா? பயப்படா. எனக்கு இன்னைக்கு நோட்டு கையில வரல. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த கோத்தரிப்போமே. ஆக்குதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே. மிக பொங்கிடுதே அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே. மிக பொங்கிடுதே அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த கோத்தரிப்போமே. ஆக்குதமே ஆனந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே பொங்கிடுதே அல்லேலூயா. இந்தவனான் யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனான் யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் ஜெயம் நமக்கு இந்த தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியா. பிரபலப சந்தலரிவிக்கத்துணையா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
தூயனை நேயம் தோற்றரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்பவனாம் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இன்பவனாம் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் காணதான் தோற்றரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா மறுமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா மறுமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நேரும் கீட தோத்தரிப்போமே. ஆனந்தமே கிருபை ஆனந்தமே பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளம் மிக பொங்கிடுதே. பிரபல பௌடரவசியா இடுவோம். அல்லேலூயா ஓரியம் தரபரி பலவசியால பரி விக்கரபலமா ஓரியம் தரபரி பலவ கத்துரபலபலமா ஓரி தரகனமசே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பூரணராகும்படி தேவனால் நடத்தப்படுவதற்கு இன்றைக்கு ராத்திரி பொழுதிலேயும் கர்த்தர் கிருபை தருவாராக. உடிரிவி சம்பல பரி பலவச்சுனா ரிக்கத்தல பலவ உடிரிவி சியால பலவக்கத்து ரிபிரபல பலவக்கத்துர பலவ விரிவிரா துனா கரபலவ சியால பரிவி உடரவ திரபலவ திரவக்கத்துர பலவ. ஓ கிருபை 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 கிருபை. இத்தனை வருடங்கள் கிருபையாய் நடத்தின தேவ கிருபை. இதுவரை உதவின எபினேசரும் இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். அப்பா உங்க கிருபை எங்களை ரட்சித்துச்சுப்பா. உடைய வசனத்துக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க. இன்னைக்கு ராத்திரி எனக்கு படிப்பிக்கிறீர். பூரணரமாகி முன்னால போகணும். நான் பூரணரமாகும்படி முன்னால போகணும். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் அடுத்த நிலைக்கு கடந்து வர விரும்புகிறீர்கள்? உங்க வலது கரத்தை ஒரு கணம் உயர்த்தி தூய ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அடுத்த நிலைமைக்கு வரணும்னு விரும்புறேன்ப்பா. மறுபடியும் மறுபடியும் அஸ்திபாரம் இடுகிற ஒரு விசுவாச வாழ்க்கை அல்ல,
மறுபடியும் மறுபடியும் விழுந்து 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 எழும்புகிற ஒரு விசுவாச வாழ்க்கை அல்ல. அன்றைக்கு எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது, பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக, தேவனுக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே தேவனுக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அடுத்த நிலைக்கு வழி நடத்துங்கப்பா, என் ஜெப வாழ்க்கையை வழி நடத்துங்கப்பா, என் விசுவாச வாழ்க்கையை வழி நடத்துங்கப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துங்க. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் போகும் பொழுது இருந்தது போல் இல்லை, அது பிரகாசிக்கின்ற ஒன்றாக இருந்தது. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரியில் இந்த கூடுகை முடிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், உண்டாகணும், உண்டாகணும். ஆண்டவரே, உங்க ரெண்டு கைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு அல்லேலூயா. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் இப்ப மறுபடியும் ரெண்டு கைகளை உயர்த்தி இருக்கரத்தா தாங்கியன், இது நம்முடைய ஜபமாக மாறட்டும். சித்தம்போ நடத்திடுமே. குயவனுடைய கையில் களிமண்ணை போல், குயவன் கையில் களிமணிமா அனுதினமே என்னை வணைந்திருளும் வணைந்திடும். குயவன் கை களிமணி அனுதினமே வணைந்திடும். அப்படியே உயர்ந்திருக்கும் கைகளை கொண்டவர்களா முகத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, என்னை இன்னும் உருவாக்குங்கப்பா, என்னை இன்னும் உருவாக்குங்க ஆண்டவரே. குயவனுடைய கையில் களிமண்ணை போல இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பரிசுத்த கரங்களில் என்னை அர்ப்பணித்து விடுகிறேன். இந்த மட்டும் வருவோம் என்று நினைத்து பார்க்கவில்லை. உம்முடைய கிருபை எங்களை உருவாக்கி கொண்டு வந்தது. இன்றைக்கு ராத்திரி மறுபடியும் நான் உம்முடைய கரத்தில் தந்து விடுகிறேன். என்னை இன்னும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே உருவாக்கும். இப்ப கரங்களை தட்டி ஒரு கணம் ஆவியில் கர்த்தரை துதிப்போம். அநேகரை கர்த்தர் இன்னும் உருவாக்க போகிறார். அநேகரை கர்த்தர் இன்னும் புடமிட போகிறார். அநேகரை கர்த்தர் இன்னும் பலப்படுத்த போகிறார். அநேகரை கர்த்தர் இன்னும் தரிசனத்திற்குட்படுத்த போகிறார். இந்த நாட்கள் நம்மை தெய்வம் இன்னும் உருவாக்குகிற நாட்கள்.
கிருபைப்பா, கிருபை. கிருபையே, இந்த இரவிலும் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை ஆவலோடு கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய மிகப்பெரிய விருப்பம், ஆண்டவருடைய மிகப்பெரிய விருப்பம் என்னவென்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பூரணர் ஆகும்படி கடந்து போக வேண்டும். அந்த வார்த்தையை அனைவரும் சொல்லுங்க. பூரணர் ஆகும்படி கடந்து போக வேண்டும். இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு தனி நபர்களும் பூரணத்திற்கு நேராய் பயணிக்கிறோம். அல்லேலூயா. மேடையில் இருக்கிற தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மைதானத்தில் இருக்கும் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பயணம் எதற்காக? பூரணத்திற்கு நேரான பயணம், ரட்சிப்பின் பூரணத்திற்கு நேரான பயணம், மனம் திரும்புதலின் பூரணத்திற்கு நேரான பயணம், தேவ கிருபையின் பூரணத்திற்கு நேரான பயணம். பூரணம் அடைந்ததினால் பயணம் அல்ல, பூரணத்திற்கு நேரான பயணம். அல்லேலூயா. இந்த பூரணமாகுதலுக்கு நேரான பயணத்தின் முதல் படி இவர் இங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மறுபடியும் நம்ம எங்க வந்துடுறோம்? கொலோசியர் அதனுடைய முதல் அதிகாரம். ஆமென். முதல் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வாக்கியம். முதல் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுவரையிலும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே சுய சித்தம் என் வாழ்வில் இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே ஜென்ம சுபாவத்தினால் உண்டான விருப்பு வெறுப்புகளை நான் செய்து வந்தேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து விட்டேனோ, அதற்கு பின்பு என் சித்தம் நிறைவேற்ற எனக்கு அனுமதி இல்லை, மறுக்கப்படுகிறது. உண்மையாகவே சொல்லுகிறேன். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு தெரியும். நம்முடைய தேசங்களில் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் ரொம்ப குறைவில்லை. இருக்கிறீங்களா? நீங்க யாராச்சும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க இருந்தா ஒண்ணு கைகளை உயருங்க. ஒரு சின்ன பேட்டி எடுக்கத்தான். உள்ளதும் போச்சு. நீங்க எல்லாம் சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு அவங்க சொல்ற நேரத்துல கதவை திறக்கணும். சொல்ற நேரத்துல தான் கதவை போட்டு, சொல்ற அளவுக்கு தான் விளக்கு எரிக்கணும், சொல்ற அளவுக்கு தான் தண்ணீர் பயன்படுத்த வேண்டும். நம்ம சௌரியத்துக்கு ஆணி அடித்துக் கொள்ள முடியாது. நம்ம விருப்பு வெறுப்புகளை அங்கே வெளிப்படுத்த முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு சர்ச்சுக்கு மீட்டிங் போயிருந்தேன். அங்க பாஸ்டர் வாடகை வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிறார். பாட்டுக்காரங்க அப்புறம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாரையுமே பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு தங்க வச்சிருக்காரு. அப்ப நான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் வீடு பெருசா தானே இருக்கு, ஒரு சிலர் இங்க தங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. உடனே ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கிறார். பாஸ்டர், ஒரு ஆளுக்கு மேல இன்னொரு ஆளு நம்ம கேம்பஸுக்குள்ள வந்துரும். தோத்திரம். ஹவுஸ் ஓனர் சொல்லுவாராம், டாய்லெட் நம்பிரும், யாரும் உள்ள வரப்படாதும்பா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவனின் அனுபவம். நீங்க நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே நம்முடைய சொந்த இஷ்டம். பைபிள் சொல்லுது, மனம் போன போக்கில்
வாழ்ந்தோம் அல்லது நடந்தோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பின்பு நான் சில நிபந்தனைகளுக்குட்படுகிறேன். அதற்கு என்ன காரணம்? அப்படியே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் இப்பொழுது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அவ்வளவுதான், நம்ம வாடகை வீட்டுல ஜாமாயாச்சு. அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன் நம்முடைய சபைகள் சில வேறுபட்ட ஜீவிதத்திற்கு நம்மை நடத்துகிறது. சில சொல்லுவாங்க அந்த சபையில் அவ்வளவு அப்படி இல்லை, இந்த சபையில் அப்படி இல்லை, இந்த நம்ம சபையில மட்டும் லெப்ட் ரைட் அபவுட் எல்லாம் போடுறாங்களே. ஏன்? சில காரியங்களை செய்ய எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஏன்? நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. என்றைக்கு நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விடுகிறோமோ, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை ஒப்புக் கொடுத்து விடுகிறோமோ, இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்றேன். 20ஆம் வசனத்தை ஒன்று படிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். ஆமா, அப்ப 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இந்த சரீரம் நாம் உருவாக்கினதல்ல, தெய்வத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதனாலதான் இந்த சரீரத்துல நம்ம இஷ்டம் செய்ய வாய்ப்பு இல்ல. அது தெய்வம் கொடுத்தது. தெய்வத்தால் பெற்றும் அப்படிதான் இருக்கு. தேவனால் பெற்றும் இந்த அழகு, இந்த வெள்ளை, இந்த கருப்பு, இந்த பல்லு, இந்த கிளி மூக்கு, இதெல்லாம் தெய்வம் நமக்கு தந்தது. அல்லேலூயா. யாரும் சொல்லி உருவாக்கினது இல்லை. பிறந்தப்ப இப்படி வந்து அவ்வளவுதான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுக்கு மேல போனா சரிப்படாது, நிக்கிற இடம் சரி தப்பு. ஆனா 10ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அமை தேவனுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் நம்மை கிரயத்திற்கு கொண்டதாக 20ஆம் வசனம் சொல்லுது. ஏன் இந்த சரீரத்தில் என் சித்தம் செய்ய அனுமதி இல்லை? ஏன் இந்த சரீரத்தில் மனித சித்தம் செய்ய அனுமதி இல்லை? என்னை சுத்தி நிறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கு பாஸ்டர். நிறைய பேர் என்ன கட்டாயப்படுத்துறாங்க, இதை நீங்க செய்யுங்க, பட் என்னால செய்ய முடியாது. எனக்கே தோணுது இதை செய்யலாம்னு, ஆனா என்னால் அதை செய்ய முடியாது. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், எல்லாம் செய்ய எனக்கு உரிமை, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. ஏன்? இது தெய்வத்தால் பெற்றுக்கொண்ட சரீரம். 2, இது தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட சரீரம். இது தெய்வத்திற்கு சொந்தமான. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை எடுப்பார். அது அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவர் தந்தது, அவர் செஞ்சது, அவர் கிரயம் கொடுத்து வாங்கினது. கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம்னு வச்சிருக்கார். ஒரு 60, 70, 80 ட்ரை பண்ணி பாரு, 100 இருக்கட்டும், அது வரைக்கும் இருக்கலாம். வாடகை கொடுக்காம வாழ்ந்துட்டு போவோம். என்னது? வாடகை கொடுக்காம வாழ்ந்துட்டு போவோம். ஆனா இந்த சரீரத்தில் நான் இருக்கும் பொழுது
பைபிள் எனக்கு படிப்பிக்கிறது இரண்டாம் நிலை என்ன, முதல் நிலை என்ன? நம்ம படிச்சோம் இல்ல, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அப்படின்னா தெய்வத்தை அறிந்த நான் இனி சுய சித்தம் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட நான் இனி சுய சித்தம் செய்ய முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் இனி சுய சித்தம் செய்ய முடியாது. இனி யாருடைய சித்தம் செய்யணும்? தெய்வ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கேளுங்க. ஒரு காலத்துல உசுருக்கு உசுரா நேசித்த சில காரியங்களை வேண்டான்னு வச்சிருப்பாங்களே. பூசனாய் பவுல் சொல்றார்ல, அவர் சொல்றார்ல, எனக்கு லாபமானவைகளையும் நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன்? என்றைக்கு உலகத்தில் இருந்த பொழுது நான் விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற எனக்கு உரிமை இருந்தது. என்றைக்கு இயேசு என் வாழ்வில் வந்தாரோ, இயேசு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஜீவிதத்தில் வந்தாரோ, அதற்கு பின்பு என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல இந்த சரீரம், என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல இந்த மாம்சம், இது என்ன செய்யணும்? தெய்வ சித்தம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களை கேட்டான், விரும்பினதினால் ஊழியத்திற்கு வந்தவர்களை விட தான் ஊழியம் செய்வது தேவ சித்தம் என்று அறிந்ததினால் வந்தவர்கள் தான் அதிகம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உண்மையாவே நானும் நல்லா ட்ரை பண்ணேன் ஊழியத்துக்கு வரண்டாம். விரும்பினதினால் வந்தது அல்ல, தோத்திர செய்யாம உன்னை விடமாட்டேன்னு சொன்னதுனால வந்தது. நான் விரும்பி வந்திருப்பேன், என்னைக்கே காணாம போயிருப்பேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதானே சொல்றேன், இந்த ஊழியம், இந்த ரட்சிப்பு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பரிசுத்த ஜீவிதம், இந்த வேறுபட்ட ஜீவிதம் நம்ம விரும்பினது அல்ல, நம்மில் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்பினது. அல்லேலூயா. தெய்வம் அதை விரும்பினார், நான் அதை செய்கிறேன். தெய்வம் அதை விரும்பினார், நான் அதை செய்கிறேன். அப்போ உங்கள் மேலும் எங்கள் மேலும் விழுந்த பூரணமாகுதலின் முதல் படி பைபிள் அழகாய் சொல்லுகிறது, தெய்வ சித்தம் செய்யணும். என்ன செய்யணும்? தெய்வ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாம் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாய் இராது. நான் தேவனால் இந்த முழங்குழி தேசத்துல தேவ சித்தம் செய்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரி பொழுதில் நான் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நியமிக்கப்பட்டவன் என்கிற நிச்சயம் கொண்டவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறேன்? ஜபம் பண்றேன். சரி, தேவ சித்தத்தை செய்ய நீங்க ரெடி, நானும் ரெடி. நான் தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தம். பாஸ்ரையா, தேவ சித்தம் செய்ய ஆயத்தம். ஆனா இவ தேவ சித்தம் செய்வதற்காக அல்ல ஜெபம் பண்ணது. படிங்க, எதுக்காக ஜெபம் பண்ணார்? தெய்வ சித்தம் செய்வதற்காக அல்ல, அவருடைய சித்தத்தை அறிவதற்காக. இன்னைக்கு பலருக்கும் தெய்வ சித்தம் செய்ய ஆசை, ஆனா தெய்வ சித்தம் என்னன்னு தெரியாது. இப்பதான் நம்ம பிரசங்கமே ஆரம்பிக்கும். இன்னுள்ள பிரசங்கம் இன்னுதான் இப்பதான் ஆரம்பிக்கும். ஆனா சாம்பார் பாவான்னு கூப்பிடுவோம். இப்பதான் இன்னைக்குள்ள பிரசங்கம் தொடங்கு. இருந்தாலும் குழப்பம் இல்லை, இப்ப போகும். பாஸ்டர் சொல்ற நான் தேவ சித்தம் செய்ய ஆயத்தம். பாஸ்டர் சொல்ற நான் தேவ சித்தம் செய்ய ஆயத்தம். ஐயா சொல்றாங்க நான் தேவ சித்தம் செய்ய. எல்லாருமே தேவ சித்தம் செய்ய ஆயத்தம் தான். என்ன பிரச்சனை? எது தேவ சித்தம்னு தெரியல. சில ஆட்கள் சொல்றாங்க, பாஸ்டர்
கண்ணை மூடுன புகை மாதிரி தெரியுது, அது என்னன்னு? அது புகைன்னு. இதுக்கு மேல என்ன அறிய இருக்கு? எல்லாருக்குமே தேவ சித்தம் செய்ய ரெடி, தேவ சித்தம் செய்ய எல்லாரும் ரெடி. ஆனா எல்லாருக்கும் கண்ணு மூடுனா இருட்டா தெரியும். எல்லாரும் சொல்லுவோம் பாஸ்டர் பயங்கர போராட்டம். கண்ணு மூடுனா எல்லாருக்கும் போராட்டம் தான். மூடிப்பாரு, உள்ள என்ன விளக்கா போட்டிருக்கு? இல்ல, எல்லாருக்கும் கண்ணு மூடுனா இருட்டு. ஹலோ, அப்ப தெய்வ சித்தம் செய்ய ரெடி. நான் ரெடி, என் குடும்பம் ரெடி, என் சபை ரெடி, என் விசுவாச பிள்ளைகள் ரெடி. நாங்க எல்லாம் தெய்வ சித்தம் செய்வது ரெடி. ஆனா பிரச்சனை என்னன்னா, எது தேவ சித்தம்? அதாவது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளை மட்டும், ஒரு பயோடாட்டா மட்டும் வந்தா அல்லேலூயா பிரச்சனை இருக்காது. ஒரு 7 அண்ணன் சேர்ந்து வந்தா பைத்தியம் பிடிக்கும்பா, அப்ப தெரியும் எனக்கு. 7 இவனை பார்த்தா கலர் கொள்ளலாம், அவனை பார்த்தா பல்லு கொள்ளலாம், இவனை பார்த்தா நெஞ்சு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, இவனை பார்த்தா சம்பளம் கொள்ளலாம், அவனை பார்த்தா ஃபேமிலி கொள்ளலாம், இவனை பார்த்தா வீடு கொள்ளலாம். இப்ப 7 கூட ஆகும்போ இவனுவ எல்லாம் கொள்ளலாம். ஆனா நான் மெண்டல் ஆயிருவேன். ஆமா, பிரச்சனையே தான். சபைகள் இன்னைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஓ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஓ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, கர்த்தரை ஆராதிக்கிறேன், தெய்வ சித்தம் பின்ன செய்யறதுக்கு என்ன பூரணமா என்ன செய்யறேன், அர்ப்பணிச்சிருக்கு. எது தெய்வ சித்தம் அறிவு தெரியும். அப்ப இப்ப என் சபைக்கு வேண்டி நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் சபையை தெய்வ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பணும் தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபதேசத்தில் வழிப்பிசகி போகிறார்கள், வாழ்க்கை ஜீவிதங்களில் வழிப்பிசகி போகிறார்கள், ஜீவித துணைகளை தேர்வு செய்யும் பொழுது வழிப்பிசகி போகிறார்கள், சில தொழில்களை ஆமீன் செய்யும் பொழுது வழிப்பிசகி போகிறார்கள். தெய்வ சித்தத்தை வெறுத்ததுனால அல்ல, எதுன்னு தெரியாததுனால. ஆமீன், அல்லேலூயா. அப்ப இப்போ சபைகளுக்கு தேவை, சபைக்கு தேவ சித்தத்தை அறிகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம பரிசுத்தாவியை பெற்றால் நமக்கு வருகிற பெரிய நல்ல கிருபை என்ன தெரியுமா? பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள அவன் வந்துட்டுன்னா அவன் தெய்வ சிநேகியா மாறிடுவான். அதாவது ஆண்டவர் விரும்புறதை செய்யறதுக்கு ஆவியானவர் அகத்தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாடங்கள் நம்ம எடுக்க தொடங்கினா இன்னும் 4 வாரம் கூட்டம் நடத்த வேண்டியது. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அது அவனுக்கு முதல்ல ஆண்டவருக்கா வாழணும், தெய்வத்துக்கா வாழணும், தெய்வத்தை சிநேகிக்கணும், தெய்வத்துக்கா ஏதாவது செய்யணும். இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அவனால தெய்வ சித்தத்திற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. அபிஷேகம் பெற்ற ஒருவன் தெய்வ சித்தத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறான்னா அவனுக்கு ஆவியனை கண்டிப்பா சந்தேகப்பட்டே ஆகணும். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தெய்வ சித்தத்திற்கு எதிராக நிற்கவே மாட்டார். ஏன்னா தெய்வ சித்தத்தை நமக்கு அறிவிக்கிறதே அவராக. ஏன்னா தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆழத்தையும் தேவனுடைய ஆழத்தின் ரகசியங்களையும் அவர் அறிஞ்சதுனால ஆவியானவருடைய கிருபை இல்லாம இந்த உலகத்தில் ஒருவனால் தெய்வ சித்தம் அறிய அனுபவிக்க முடியாது. இதனாலதான் அபிஷேகம் வேணும்னு சொல்லி இன்னைக்கு பலரும் சில ஸ்தாபனங்கள் சில சபைகள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்தாவியில் நிரம்பி இருத்தல், பரிசுத்தாவியில் நிரம்பி ஆராதித்தல், அந்நிய பாஷை பேசுதல், ஆவிக்குள்ளான ஜீவிதத்தை மிக தவறாக பேசுகிற பலரும் இருக்கிறார்கள். அது அவருடைய விருப்பு வெறுப்பு. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை நமக்கு மிக தெளிவாய் படிப்பிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்பயே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். எதற்காக? என் ஜனங்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும்.
அல்லேலூயா. இந்த மேடையில் இருக்கிற தெய்வ மனிதர்களானாலும் இந்த மைதானத்தில் இருக்கிற தெய்வ மக்கள் ஆனாலும் அத்தனை பேருக்காகவும் இன்று இரவில் நாம் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான காரணம் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எபேசியருக்கு எழுதிய நிருபம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 17ஆம் வசனம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒண்ணு படிங்க பாப்போம். கொஞ்சம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். எப்படிங்க? மதியற்றவர்களாய் ஒரு முறை கூட சொல்லுங்க. மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தெய்வ சித்தம் அறியாதவனுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கும் பேர் என்ன? மதியற்றவன். அதுக்கு நம்ம ஊர் வழக்க சொல்ல என்ன? மதியற்றம். லிட்டரேச்சர் தமிழ். நம்ம வழக்க சொல்ல என்ன? நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க பெந்தேகோஸ்காரரா இல்லையா? நீங்க வாதம் மதியற்றவன், அறிவில்லாதவன், புத்தி கெட்டவன், புத்தி இல்லாதவன். என்ன சிலர்லாம் லிட்டரேச்சரா பேசுறாங்க, நான் கொஞ்சம் நேச்சுரலா பேசுறேன். பாரு, நீ நல்லாவே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணுதான், நீ நாசமா போவேன்னு சொல்லுறது ஒண்ணுதான், அர்த்தம் ரெண்டும் ஒண்ணுதான். நீ என்ன லிட்டரேச்சரா பேசுற, நான் ஓப்பனா கேஷுவலா பேசுறேன். அதுக்கு சொல்ல பாஸ்டருக்கு வேர்ட்ஸ் தெரியல, இருந்து யோசி, கரெக்டா இருக்கும், பள்ளி புள்ளி மாறாது. எனக்கு பாலிசி கள்ளனை கள்ளைன்னு சொல்லணும், மிஸ்டர் கள்ளைன்னு சொல்ல நிக்க அந்த நேரம். பைபிள் அழகாய் சொல்லுது, மதியற்றவன் யார்? அன்னைக்கு நம்ம கவனிச்சோம் இல்லையா? வைப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்தவனை பார்த்து இரவிலே ஆண்டவர் என்ன பேசினார்? மதிகேடனே. அது மதிகேடன், புத்தியை கெடுத்தவன். இங்கே புத்தி அற்றவன் சிலருக்கு இருக்கு, சிலர் அதை கெடுக்கிறார். இங்க இவனுக்கு இல்லேன்னு. தேவ சித்தத்தை அறியாதவர்களை பரிசுத்த வேதாகமம் என்ன பெயர் சொல்லி கூப்பிடுது? மதியற்றவர்கள். பவுல் எபேசிய திருச்சபையை பார்த்து அழகா சொல்லுகிறார், என் பிரசங்கத்தை கேட்கிற எவரும் மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. எபேசு சபையில் இருக்கிற ஒருவரும் மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனத்தில் ஒருவனும் மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அதனால் அவர் சொல்லுகிறார், நீங்க தெய்வ சித்தத்தை அறிவதற்கா நான் என்ன செய்றேன்? ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஜெப குறிப்பில ஒண்ணு ஏறியாச்சு. நம்ம ஜெப குறிப்பில், நம்ம டைரியில ஜெப குறிப்பு இருக்குமா இல்லையா? அந்த பழக்கமா இருக்குமா இல்லையா? சொல்லவும் வழி. நமக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்கும் இல்லையா? டைரியில புருஷனை ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், மாமி ஆசீர்வதியும், சீக்கிரமா ஏதாவது செய்யும் மாமிய. இப்படி நிறைய ஜெப குறிப்பு இருக்கும் இல்லையா? சும்மா என்ன இருக்கு இல்லையா? அதுல ஒரு ஜெப குறிப்பு எண்ணம் கூடுச்சு. என்ன தெரியுமா? தெய்வமே, தெய்வ சித்தத்தை அறிகிற அறிவை தெய்வம் எனக்கு தரணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ பிள்ளை தெய்வத்துக்கிட்ட கேட்கணும், தெய்வமே எனக்கு தெய்வ சித்தம் அறிய கிருபை. ஏன்னா இப்ப ஊழியர்கள் ரொம்ப அட்வான்ஸா இருக்கணும். அவர்கள் சுவாச பிள்ளைகள், அவர்களையும் அவருடைய குடும்பத்தை குறிச்ச தெய்வ சித்தத்தை அறிஞ்சா போரும். நம்ம வாக்கும் பயங்கர பிரச்சனை. நான் என்னை குறித்த தெய்வ சித்தம் அறியணும், என் மனைவி பிள்ளைகளை குறித்த தெய்வ சித்தம் அறியணும், சபையில் இருக்கிற அத்தனை பேரை குறித்த தெய்வ சித்தம் அறியணும். என்ன தெரியுமா? அவன் வந்து சொன்னான், பாஸ்டர் வெளிநாட்டில இருந்து விசா வந்திருக்கு, ஒருத்தன் துபாய்க்கு கூப்பிடுது, ஒருத்தன் சவுதி அரேபியாவுக்கு போடுறேன். நான் துபாய்க்கு போகணுமோ சவுதி அரேபியா போகணுமோ? அப்ப பாஸ்டர் அவனுக்கு குறிச்ச தெய்வ சித்தம் அறியணுமா இல்லையா? அதுதான். அப்ப இப்ப புரியுதா பாஸ்டருக்கு ஏன் ஜோம் பண்ணணும்னு? என்ன அமைதி.
பரலோகத்தில் இருந்தது போல ஒரு ஃபீலிங். தேவ ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிக ஞானம் வேணும். அதற்கு ஏன் காரணம் என்ன? எம் சபைக்குள்ள 100 பேர் இருக்கிறோம்னா 100 பேருடைய குடும்பத்தை குறித்த தேவ சித்தமும் நான் தோத்திரம் பங்களிப்பு செய்ய வேண்டியவன் நான். அவன் தேவ சித்தம் அறிய மாட்டான். அவன் தேவனுடைய சித்தத்தை ஐடென்டிஃபை பண்ண மாட்டான். அவன் தேவ சித்தத்தை அறியணும்னா அவனுக்கு தெரிஞ்சா அறிவான், இல்லைன்னா அவன் முன்னாடி வருவான். அப்ப தேவ மனுஷன் ஆகிய நான் என்னை குறித்த தேவ சித்தம் மட்டுமல்ல, எனக்கு முன் தேவனால் அனுப்பப்படுகிற அத்தனை பேரை குறித்த தேவ சித்தத்தையும் நான் அறிந்தவனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அல்லேலூயா என் ஜனங்களை சரியாக தேவ விருப்பத்திற்கு நடத்துகிற ஒரு தேவ மனுஷனா இருக்க முடியும். அல்லேலூயா. இதுக்கு தேவை பட்டங்கள் அல்ல, இதுக்கு தேவை தெய்வ கிருபை. அல்லேலூயா. நம்ம யாரிடத்தில் வருகிறோம்? பாஸ்டர், இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு, பிள்ளைக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? யோமனி சொல்லணும். எப்பமா இல்லையா? எப்பமா இல்லையா? அப்ப உங்க குடும்பத்தை குறித்த தேவ சுத்தம் இங்க இருக்கிற தேவ மனிதர்கள் அறியணுமா இல்லையா? நீங்க எப்பவும் ஜெபிக்கணும், தெய்வமே எங்களை நடத்துவதற்கான தெய்வ கிருபைய எங்களுக்கு முன் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தெய்வம் கொடுக்கும். பிடிஹெச்ஓ சிடிஹெச்ஓ படிச்சது கொண்டனும் காரியம் ஒண்ணும் நடக்காது. நல்ல பே ஒண்ணுகிட்ட நின்னா போரும், சட்டியத்தை காணாது, கொண்டு போயிருவான் கோட்டையும் சேர்த்து. அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கிருபை வேணும். தெய்வ மக்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெய்வம் தந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். சரி, இவர் சொன்ன ஒரு காரியத்தில் ஒரு பிசகு உண்டாகுமானால் சுவாச குடும்பம் என்ன சொல்லும்? அன்னைக்கு நான் இப்படி செய்திருப்பேன், அவர் சொன்னதுனாலேயாக்கு இதை செய்தேன், எனக்கு பிள்ளை இப்ப கடந்து கஷ்டப்படுகான்னு ஒரு வார்த்தை பிசகுனா போரும், அநேகருடைய குடும்பங்கள் தகர்ந்து போகும். எவ்வளவு கிருபை வேணும் இல்லையா சகோதரி? எவ்வளவு கிருபை வேணும், எவ்வளவு கிருபை வேணும். நிசாரமா நிக்கிறதல்ல பலிபீடம். நிசாரமா 2 பாட்டும் பாடி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆராதிச்சு கொஞ்சம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணன உடனே பாஸ்டர் ஆக முடியாது, சிக்கி போகும், சிக்கி போகும். தெய்வ கிருபை வேணும். அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லுதார், நான் உனக்கா ஜெபம் பண்ணுகிறேன், நான் உனக்கா ஜெபம் பண்ணுகிறேன். எதுக்கு? நீ தெய்வ சித்தம் அறியணும். இந்த 2வது நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம், இன்றைக்கு ராத்திரி தெய்வ சித்தத்தை அறிகிற தேவ கிருபையை ஒவ்வொருவருக்கும் கத்த தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை தோத்தர் விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? தேவ சித்தத்தை அறிய விரும்புகிறீர்கள்? விரும்பினா தருவார், விரும்பினா தருவார், விரும்பினா கண்டிப்பா தருவார். அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம், அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். சும்மா பேசுவார் ஆண்டவன். அப்ப இன்று இரவிலே கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். ஒரு அல்லேலூயா. ஒன்று தேவ சித்தத்தை அறிதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. இதோட நிக்கல, இதோட நிக்கல. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் இருக்கு, நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. ஒண்ணு படிக்கமா? உங்களுக்கு போர் அடிக்குதோ? உங்களுக்கு போர் அடிக்குதா? உங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி என்ன ஃபீல் ஆகுதா? மணி 9 ஆச்சு, என்ன செய்வோம்? ஒரு பதில் வரல. அமீன் போட்டுறவா? இது நாளைக்கு பார்த்துருவோமா? இவங்களை யாரும் திரும்பி பார்க்க, நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். எனக்கு வசனம் கிடைச்சுன்னு வச்சு எடுத்துட்டு நான் போயிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் கூட பேசலாமான்னு பேசலான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கொல்லுவேன். அல்லேலையே சொல்லப்படாது, சொல்ல வேண்டியதுக்கு தான் சொல்லணும். நான் கை தூக்க மாட்டேன்னு தான் சொல்லு. 10 நிமிஷம் கூட பேசலான்னு சொல்றவங்க கை தூக்கு. சரி, உங்களுக்கு ரெஸ்ட். நான் திரும்பியே பார்க்க மாட்டேனே. அல்லேலூயா. 10 நிமிஷம் கூட. ஏன்னா இந்த ராத்திரி உங்களுக்கான ஜெபம் பண்ணி விடணும். நாளை ராத்திரி
வேறொரு காரியம் கர்த்தர் சொல்லி இருக்கு. இன்னொரு வசனம் எடுங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு அரம்மா படிமக்களே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு ரோமர் 12:2. நானே அறகுறை, நான் 2 சொன்னேன், மன்னிக்கணும் மக்களே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று தெரியத்தக்கதாக. அங்க இன்னொரு வார்த்தை எல்லாம் இருக்கு. அங்கே தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஆனா இங்கே ரோமருக்கு அவர் சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அல்லேலூயா. தெய்வ சித்தத்தையும் சத்தங்களையும் பகுத்தறியாததுனாலதான் ஏதேன் தோட்டத்தில் தொடர முடியாத நிலைமை வந்தது. தேவனுடைய சத்தத்தையும் சர்ப்பத்தின் சத்தத்தையும் பகுத்தறிய தெரியாததுனாலேயாக்கும் தெய்வம் தனக்கு தந்த மேன்மையை இழக்க வேண்டியது வந்தது. அல்லேலூயா. சப்தங்களை ரொம்ப கவனிக்கணும். தெய்வம் சொன்னார் நீ மரிப்பாய் என்று, பிசாசு சொன்னார் தேவர்கள் ஆவீர்கள் என்று. ரெண்டுல எது எபெக்டான வார்த்தை இல்லையா பாஸ்டர்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? அதே நேரத்தில் பிசாசு வந்து நோ, நீங்கள் யாராய் மாறிவிடுவீர்கள்? தேவர்களா? சாகிறதை விட தேவர்களாய் மாறுவதுதான். ஆண்டவன் நம்மை மனிதர்களாய் படைத்தார். பேசாம மனுஷனாவே இருந்திருக்கலாம். கடவுளாக ஆசைப்பட்டு பலரும் இன்னைக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி சொல்லுகிறேன், இந்த 2 சப்தங்களையும் பகுத்தறிய தெரியாததுதான் முதல் குடும்பத்திற்குண்டான மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், தேவனிடத்திலிருந்து வந்தாலும் பகுத்தறிய நேரம் கொடு. கல்வியிடத்திலிருந்து வந்தாலும் பகுத்தறிய நேரம் கொடு. யாரிடத்திலிருந்து எது வந்தாலும் பகுத்தறிய நேரம் கொடு. அல்லேலூயா. 2 சத்தமும் ஏதேனுக்குள்ளதான் கேட்டு, 2 சத்தமும் எங்கதான் கேட்டு? ஏதேனுக்குள்ளதான் கேட்டு. இதுதான் பிரச்சனை. 2 சத்தமும், விரும்பத்தக்க ஒரு சத்தம், வெறுக்கத்தக்க ஒரு சத்தம். இன்னைக்கு எனக்கு தேவை பகுத்தறிவு. அதனாலதான் 9 வரங்களில் 1 ஆவிகளை பகுத்தறிய தெய்வம் வச்சார். தெய்வம் எல்லாம் சும்மா இல்லப்பா. இந்த கடைசி காலங்களில் தெய்வ சுத்தத்தை அறியணும், செய்யணுங்கிற விருப்பம் அது ஒருபுறம், அறிய வேண்டும் என்கிறது ஒருபுறம், அதை விட ஆலயமாய் ஸ்தோத்திரம் பகுத்தறிவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. பகுத்தறியணும். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவது எப்படி? அது இன்னொரு பாடம். அதுக்கு இன்னொருக்கா கூட கன்வென்ஷன் வைக்கணும். நமக்கு வர பார்க்கல. 3வது இன்னொரு நிலை இருக்கிறது. அதை ஒண்ணு படிப்போம். எபேசியர் 5:17. கொஞ்சம் முன்னாடி ஒரு வசனம் படிச்சோம்லானே, அதை ஒரு வாட்டி வாசிங்க. 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று 2 உணரணும். 1 அறியணும், 2 பகுத்தறியணும், 2வது தெய்வ சித்தம் வெளிப்படும்போ அது எதுக்கு எனக்காக என்னிடத்தில் வருகிறது என்று உணர்த்தப்படணும். அல்லேலூயா. அஸ்ரியா, ஒருவன் உணர்த்தப்படணும்னா அவன் மெடிடேட் பண்ணணும், தியானிக்கணும், தெய்வ சத்தத்தை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். அப்பந்தான் அந்த ஆவி தேவ சித்தத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா.
ஆண்டவர் கிருபை தருவார். என்ன ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். சில சொல்றான், பாஸ்டர் வியாதியோட வந்திருக்கோம், பலகீனத்தோடு வந்திருக்கோம், சில பிரச்சனைகள் எங்களுக்கு குடும்பங்களில் இருக்கு, எங்களுக்கு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணு. பலிபீடம் 2 நாள் 3 நாள் பலிபீடம் செப்பனிட்டு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய கிரியை தானா வெளிப்படும். 3 நாள் கர்த்தர் பேசினாருங்கிறத கர்த்தரனை தொட்டு விடுதலையாக்கி அடையாளமிட்டு தான் அனுப்புவார். அல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, 1 அறியணும், 2 தெரியணும், 3 உணரணும். 3 என்ன செய்யணும்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆமென். கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். எப்படி பாஸ்டரையா? தேறணும். 1 அறியணும், 2 பகுத்தறியணும், 3 உணரணும், 4 அதை செய்வதில் தேறணும். அல்லேலூயா. தேறணும். காலத்துல எழுதும்பம் பட்ட பாடு. எழுதுன ஆரம்ப காலத்துல அடி வாங்கினவைய மட்டும் கை தூக்குங்க பாப்போம். நான் வாங்கியிருக்கேன். நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன். நீங்க யாரு மங்கல்யாடு? எல்லாரும் வாங்கி இருக்கோம் இல்லையா பாஸ்டர்? அன்னைக்கு எழுதினப்போ நமக்கு ஒரு ஆளை தேடிச்சு, இதை கண்டுபிடிச்சவன் ஒண்ணு கையில கிடைச்சா, அவனை ஜூஸ் பிழிஞ்சிருக்கலாமா இருந்து இல்லையாம்மா? சரிதானே? அந்த ஆய கண்டுபிடிச்சவை, இந்த ஈய கண்டுபிடிச்சவை இல்லையாண்ணே? ஒரு ரவுண்டு எத்தனை ரவுண்டுக்குள்ள ஒழிச்சு வச்சான். அவனை கண்டா கொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்ப அது ஈ பழகி போச்சு, ஆயும் பழகி போச்சு. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் சொல்லு, மேடைக்கு வரும்போ செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரும். சபிக்கப்பட்ட சந்ததியா நீங்க யாரும் இருக்க, எனக்கு அது பிடிக்காது. நான் இன்னும் பேசுவேன். பாஸ்டர் ரெவரண்ட் எல்லாம் பள்ளியில விசுவாசிக்கும் சரி, பாஸ்டருக்கும் சரி, பள்ளிவாசல்ல நிக்கிற ஒரு இஸ்லாமியம் கொண்டு போக மாட்டேன். பெந்தைகோசுக்காரர்களுக்காக வர வர கடப்படம் இல்லை. ஒரு செல்போனை அணைச்சிட்டு தெய்வ சமூகத்தில் இருக்கும் போக்க. நான் இன்னும் பேசுவேன். எனக்கு இதெல்லாம் கேட்கப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு இஷ்டப்பட்டாலும் சரி, இஷ்டப்படாட்டாலும் சரி. ஏன்னா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி தோத்துறோம். என்ன இருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு இல்லையா மாஸ்டர்? பிளைட் மூடில் கிடக்கு. இந்த சுவாலி ஒன்றும் ஆகாது. அது பலிபீடத்துக்கோ ஆலயத்துக்கோ தெய்வ சமூகத்துக்கோ. நீ பிரசங்கியார உண்டாக்கிய எல்லாம் பள்ளியில மரியாதை இருக்க வேண்டிய இடத்துல மரியாதையா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இஸ்லாமியன் செய்வானாப்பா? டெம்பிளுக்குள்ள நிக்கிற ஒரு பூசாரி செய்வாரா? என்ன பெந்தைகோசுக்கு என்ன கொம்பா? நாங்க தான் போவோம் உலக்க மாதிரி பேசுக. நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போக்கத்தவை. நான் இன்னும் பேசுவேன். எனக்கு இது ஒன்றும் இஷ்டப்படாது. ஒரிக்கா 2 இடம் தெரியாம நடக்கும். இந்த ஜோலியெல்லாம் ஒன்றும் ஆகாது. காணல தான் பேசுவேன், லைவ்ல தான் பேசுவேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்ன கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாலுமே இருந்தாலும் சரி, தெற்று தான் எவன் செய்தாலும் சரி. மக்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்பா கடிந்து கொள்ளுதல் உனக்கு இஷ்டப்பட்டா 2 கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அப்பா பைபிள் அழகா சொல்லு. பைபிள் அழகா சொல்லு. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்வதில் என்ன செய்யணும்? தேறணும். அண்ணா எழுதினப்போ அது எனக்கு ரொம்ப கஷ்டம். இன்னது ரொம்ப ஈஸி தம்பி, நான் தேறி இருக்கேன். சுவாச ஜீவிதத்தில் வந்தப்போ தெய்வ கிருபைக்கு அடுத்த ஜீவிதம் ரொம்ப கஷ்டம். தெய்வ சித்தம் செய்ய செய்ய இப்ப ரொம்ப ஈஸி. நான் தேறி இருக்கேன். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வரும்போ ஆண்டவர் கிருபை தருவார்.
நான் தெய்வ சித்தம் செய்ய தேறி இருக்கேன். தெய்வ சித்தம் செய்ய என்ன செய்ய தேறி இருக்கேன். சரி, இப்ப தெய்வ சித்தத்தை அறிய செய்ய உணர அவங்க என்ன செய்தாங்க? ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் அதே 12ஆம் வசனத்தை படிங்க போவோம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பேசிக் தி பிரேயர். சோமனா அசியா, நம்ம ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல நம்ம நினைச்சதெல்லாம் 100% நடந்துட்டா இல்லை, நேர் எதிர்மறையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க ஏன் ஊழியத்தில் நின்னீங்க? அந்த தேவ சித்தத்தில் நிச்சயம் இருந்ததுனால. என்னை என் ஸ்தாபனம் ஆண்டவர் என்னை அந்த கிராமத்துக்கு அனுப்பினார். கால்நடையா நடந்த அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சேன். பயங்கரமான பிரச்சனை. என் ஸ்தாபன தலைவர்களிடத்தில் சொன்னப்ப பாஸ்டர் சொன்னார், நீங்க இங்க இருந்து போயிருங்க, வேறொரு இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் தருகிறேன். நான் தேவனுடைய சமூகத்தில் வந்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அனுப்பினேன், அமர்ந்திரு, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நான் உனக்கு தருவேன். அன்னைக்கு மனித சப்தத்தை கேட்டு நான் போயிருந்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்டிருக்காது. தெய்வ சித்தத்தில் நிச்சயம். இன்னைக்கு பலரும் பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு. இது ஏன் கீழே வைக்கல தெரியுமா? இதை சுமப்பது தெய்வ சித்தம் என்று நிச்சயித்ததனால. கஷ்டம் இல்லாததுனால அல்ல, பாடுகள் இல்லாததுனால அல்ல, எல்லா இடத்திலும் 100% அங்கீகாரம் இருந்ததுனால அல்ல. இதை வைக்க முடியாது. இது நான் சுமப்பது தெய்வ சித்தமானதுனால, இதை நான் பிரசங்கிப்பது தெய்வ சித்தம் என்று நிச்சயித்ததுனால. நான் சொல்ல சரிதானையா? நம்ம விட தேவ கிருபையில வந்த எத்தனை மனிதர்கள் காணல. இன்னைக்கு தெய்வ மக்கள் நிக்க காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் இதென்று நிச்சயம் பண்றதுனால். அது எப்படி வந்தது? ஜெபத்தினால். தேவனுடைய சித்தத்தை அறிய ஜெபம், தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய ஜெபம், தேவனுடைய சித்தத்தை உணர ஜெபம், தேவனுடைய சித்தத்தை தேர ஜெபம், தேவனுடைய சித்தத்தில் நிச்சயம் உள்ளவனாய் இருக்க பேசிக் பிரேயர். எதுக்கு ஜெப ஜீவியம்? கடல் முட்டாய் கிடைக்கவோ தென்னை மரம் வாங்கவோ அல்ல, தெய்வ சித்தம் அறியவாக்கும் ஜெபம். இன்னைக்கு நம்முடைய ஜெப ஜீவிதம் எல்லாம் அப்பா பின்னால் இருக்கிற இந்த 2 சென்றையும். பொதுவா நம்ம ஜெபங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆயிட்டு. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் ஜெபங்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? தேவனுடைய சித்தம் அறிந்து இந்த பூமியில் ஜீவனம் பண்ணுவதற்கு. இன்னைக்கு ராத்திரி தெய்வம் நமக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தந்தால் அது எதுக்கா இருக்கணும்? தெய்வ சித்தம் அறியவா இருக்கு. ஓமா எழும்புங்க போ. நான் சொன்னது போல 10 நிமிஷம் ஆச்சு. கிளம்புவோம். ஹல்லேலூயா. மெதுவா எழும்புங்கோ. எல்லாரும் எழும்பியாச்சா? ஒரு கணம் கண்களை மூடி. இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்கென்றால், எனக்கு ஜெப கிருபையை தர வேண்டும். என்ன வேணும்? ஜெப கிருபை. ஜெபிக்கும் பொழுது கிருபை கிடைக்கும். ஆனா கிருபையே ஜெபிப்பதே ஒரு கிருபம். இன்றைக்கு அருமையான இரவில் எல்லா குடும்பங்களும் ஒரே ஒரு கணம் உங்க 2 கைகளையும் சற்று உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. இந்த ஒரு வார்த்தை மட்டும் தயவாக சொல்லும்படி கேட்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சொல்லுங்க, எனக்கு ஜெப ஆவி வேணும், எனக்கு தெய்வ சித்தம் அறியணும், எனக்கு தெய்வ சித்தம் பகுத்தறியணும், எனக்கு தெய்வ சித்தத்தை உணரணும்.
எனக்கு தெய்வ சித்தத்தில் தேறணும், எனக்கு தெய்வ சித்தத்தில் நிச்சயம் உண்டாகணும். அதற்காக நான் ஜெபத்துல போராடணும். அப்ப இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஜெபிக்கிற அபிஷேகம் வேணும். எத்தனை விசுவாசிகள் உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை விசுவாசிகள் உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க? இன்றைக்கு ராத்திரி ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இரவிலே பரிசுத்த ஆவியானவர் ஜெப அபிஷேகத்தை நம் நடுவிலே அவர் தர விரும்புகிறார். உண்மையிலேயே ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு தேவை என்று சொல்கிற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்க போகிறோம். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நம்ம தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை கரம் தட்டி துதிக்கலாம் அல்லது கரம் உயர்த்தி துதிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும் ஒரு ஜெபிக்கிற அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபைகளிலே தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நான் அதிகரிக்க பண்ண போகிறேன். என் குடும்பங்களுக்குள்ளே தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நான் அதிகரிக்க பண்ண போகிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நான் அதிகரிக்க போகிறேன். அதற்காக ஒரு ஜெப அபிஷேகத்தை என் ஜனத்தின் மேல் வைக்க போகிறேன். எஸ், உண்மையாய் விரும்புகிற தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி ஊற்ற போகிறார். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் 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 ஊற்ற போகிறார். இன்னைக்கு ராத்திரி இந்த சத்த எல்லையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களின் மேலும், உண்மையாய் ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் ஒரு தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. துதிங்கம்மா, துதிங்கம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க துதிக்க துதிக்க தேவ கிருபை, துதிக்க துதிக்க ஒரு ஜெப அபிஷேகம், துதிக்க துதிக்க ஒரு ஜெப அபிஷேகம். இழந்து போனவர் ஜெப வாழ்க்கை, இழந்து போனவர் ஜெப ஜீவியம், மங்கி போனவர் ஜெப ஜீவியம், மங்கி போனவர் தேவ கிருபை இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் இந்த சத்த எல்லைக்குள் வெளிப்படுகிறது. இவராக்கா தனபலவசியா நீவலவ ரிபலவ திரவலவ ரிபக்கா திரவசியாலவ. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளின் மேல் ஒரு ஜெப ஆவியை இன்றைக்கு ராத்திரி வைக்க போகிறேன். தேவ சித்தத்தை அறிய, தெய்வ சித்தத்தை பகுத்தறிய, தெய்வ சித்தத்தை உணர, தெய்வ சித்தத்தை உணர, தெய்வ சித்தம் செய்ய தேர, தெய்வ சித்தத்தில் உறுதிப்பட. Ribaraga Tanamalaba, Rika Tanabalabaraba, Rika Teraba Sialabaraba, Rika Tanabalaba Sialaba, Ribala Turaka Talabalaba. இன்னைக்கு அநேகர் மேல ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறேன். அநேக வீடுகளுக்குள்ள ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறேன். அநேக தெய்வ பிள்ளைகளை புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் கொடுக்க போகிறார். இவலா தரபலவ Imana Tura Katara